பிற மதத்தவர்கள் என்னை வருத்தியதை விட எங்கள் சைவ மதத்தவர்கள் என்னை வருத்தி கொண்டிருக்கிறார்கள், என்னை துன்புறுத்துகிறார்கள். இவர்களுக்காக என் வாழ்வை நான் அர்ப்பணித்தேனே என்று கவலை கொள்ளுகிறேன். உண்ணாமல் உறங்காமல் நோய்களையும் சம்பாதித்துக் கொண்டு எத்தனை அலைச்சல்களை சந்தித்தேன். ஆனால் நன்றி இல்லாத சமூகமாக இருக்கிறார். இந்த மரபை காப்பாற்ற முற்படாதாய், இந்த அசிங்கத்தை வளர்க்காதீர்கள். சமயப்பணி செய்ய வந்தவர்கள் மற்றவர்களை கேலிப்படுத்தாதீர்கள். எனக்கு வயது வந்துவிட்டது, ஆனால் சுவாமிகளுக்கு தெரியும், என்ன எத்தனையோ வருஷமாக தெரியும். நான் இந்த சைவ விரிவான சபையிலே வைத்து சொல்லுகிறேன், சமயத்தவருக்கு தொண்டு செய்ய வந்தவர்களை யாராவது கேலிப்படுத்துவீர்களே ஆனால் அடுத்த தலைமுறை வராது, அடுத்த தலைமுறை இந்த தொண்டுக்கு வராது. ஏனொருத்தர் துறவிக்கு வருகிறார்கள் இல்லை, துறவிகளை அடிக்கடி படங்களிலே, நாடகங்களிலே, தொலைக்காட்சியிலே எல்லாத்திலேயும் போட்டு ஏளனப்படுத்தினார்கள். ஒருவரும் துறவிக்கு வருகிறார்கள். சமய பணிக்கு ஒருத்தர் மெராதிகள் எல்லாம் பணி செய்ய வந்தால் அதை நளினப்படுத்துவார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இன்றைக்கும் நாவலர் அழுத நிலைதான் தொடர்கிறது. இதுல இருந்து மீள போகிறீர்களா? வெறும் பட்டப்படிப்பு சமயத்தை வளர்க்காது, வெறும் பட்டங்கள் சமயத்தை வளர்க்காது. யார் சேவை செய்ய வர போகிறீர்கள்? யார் உயிர்களோடு பழக போகிறீர்கள்? யார் உங்களுடைய நேரத்தை அர்ப்பணிக்க போகிறீர்கள்? யார் உங்களுடைய தொழிலை விட்டுட்டு வர போகிறீர்கள்? யாராவது எழும்புங்கள். உங்களுடைய அரச உத்தியோகத்தை துறந்து வர யார் தயார்? யார் உங்களுடைய குடும்பத்தை விட்டுட்டு வர தயார்? யார் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க தயார்? இந்த கேள்வியை எங்கே கேட்கிறீர்கள் என்றால் சைவ பரிவார சபையிலே தான் கேட்கிறேன். ஏனென்றால் என்னை பொறுத்தவரை இன்றைக்கு மிக துன்பமான நிலைமை. சான்றோர்கள் பெரிய ஞானிகள் வந்திருக்கிறார்கள். ஆனா இந்த சபையில சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அவர்களும் இந்த காட்சிகளை பார்த்து கவலைப்படுகிறார். சுவாமிகள் என்னை ஒரு சமயம் கேட்டார்கள், சின்னஞ்சிறிய நாடு இலங்கை, யாழ்ப்பாணம், எத்தனை பேர் மோதி கொண்டிருக்கிறார். ஒருவர் வந்து ஒருவரை பற்றி சொல்லுகிறார், மற்றவர் வந்து இன்னொருவரை பற்றி சொல்லுகிறார். ஏன் உங்களுடைய மண்ணில் இப்படியெல்லாம் நடக்குது? எவ்வளவு வெக்கமாக இருக்கிறது, எவ்வளவு துக்கமாக. உங்களோட பாதையால பயணம் செய்யுங்கள். உங்களால் முடிந்ததை செய்துவிட்டு போங்கள். செய்தவனை துன்பப்படுத்தினால் ஒரு காலம் இந்த உலகம் ஏற்காது. உங்களுடைய பாதையா நீங்கள் ஒன்றை ஸ்தாபியுங்கள். உங்களுக்கு வல்லமை இருந்தால் நீங்கள் ஒன்றை செய்யுங்கள். எத்தனை முதியோர், அநாதரவாக இருந்த முதியோர், 54 முதியோருக்கு கொள்ளி வைத்தவன் நான். உங்களால் முடியுமா? உங்களால் முடியுமா? எத்தனை ஏழை குழந்தைகள் இன்றைக்கும் பெறுபேறு வந்திருக்கிற எத்தனை பேரை பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி இருக்கிறோம். எத்தனை பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறோம். 14 வீடு கட்டி பிள்ளைகளுக்கு சீதனம் கொடுத்தேன். யாராவது இதுவரையிலும் உங்கள் இந்த இத்தனை அமைப்புகள் இருக்கிறீர்கள், ஏதாவது முயற்சி செய்தீர்களா? யாராவது முயற்சி செய்கிறார்? கொக்கத்தடி கொடுத்து கொழுவி இழுக்க வேண்டும் என்று காத்திருக்கிறவர்கள் இரத்த கண்ணீர் வடிக்காதீர்கள். ஏதாவது ஒரு காரியம் செய்து. அதனாலே தான் காலையிலே பாவம் சுவாமி வந்து இறங்கின உடனே, என்னப்பா இந்த இதெல்லாம் இப்படி எல்லாம் யாழ்ப்பாணத்தில் இருந்து செய்கிறாங்க, அதுக்காக உடனே பாவம் தொலைக்காட்சியிலே ஒரு பேட்டி கொடுத்தார். ஒரு இந்தியாவில் இருந்து வந்த சுவாமிகள் விமானத்தால் இறங்கின உடனே என்ன செய்தி கொடுக்கிறார்? முரண்பாடுகளை வளர்க்காதீர்கள். நாங்கள் அரசியல் போராட்டத்திலே முரண்பாடுகள் வளர்த்து பெருங்கையோடு இருக்கிறோம். அறிவுலகத்திலே முரண்பாடுகளை வளர்த்து இன்றைக்கு பல்கலைக்கழகத்திலே தமிழ் மாணவருடைய தொகை என்றும் இல்லாதவாறு குறைந்து, இன்றைக்கு சனத்தொகை குறைந்து போய்விட்டது. பாராளுமன்ற உறுப்புரிமை குறைகிறது. எல்லாம் விளக்கிறோம். இருப்பவர்களாவது ஒற்றுமையாக ஒழுங்காக இருங்க. என்னை பொறுத்தவரை எனக்கு பூரண திருப்தி. எனக்கு ஒன்றும் தேவையில்லை, எல்லாம் பூரண திருப்தி.
எல்லாரும் கௌரவித்தது. பல்கலைக்கழக சமூகம் 50 வயதில் என்ன கௌரவித்தது மறக்கல. எல்லாரும் தர்மபுர ஆதீனம் 2 தடவை எனக்கு கூப்பிட்டு கௌரவம் தந்தார். எல்லாம் கிடக்கு. ஆனால் உங்கள் எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்ளக்கூடியது, சமய பணி செய்பவர்களை கேலிப்படுத்துவதும் மற்றவர்களை துன்பப்படுத்துவதும் தொடங்குவீர்களே ஆனால் எதிர்காலத்திலே உங்களுக்கு யாரும் மிஞ்ச மாட்டார். நன்றி.